ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிஷோரோட ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது. சார் வந்து ட்ரீயோட மாடல் மாதிரி வர சொல்லியிருந்தாங்களா. சரி, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ப்ளம் ட்ரீ மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தேவையான திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். கடைக்குள்ளே போகும்போதே அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருந்தானா. அப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோமா. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டும் டிஷர்ட்டும் தான் கிடச்சிது. க்ரீன் கலர் டிஷர்ட்டு. பேண்ட் வந்து அவங்க லெகின்ஸ் மாதிரி ஏதாவது ப்ரௌனில் பார்க்க சொன்னாங்க. பட் கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன்னா நார்மல் பேண்ட் மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை எல்லாரையும் தூங்க வச்சுட்டு தான் அந்த லீஃப் பேட்டர்ன்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஃபோம் ஷீட்லேயே இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் வேறு சுரேஷ் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இல்லை, இலை கட் பண்ணுற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் க்ரௌன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி டிஷர்ட்லேயுமே ப்ளம் ட்ரீ மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி ஒட்டணுமா. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலையை பிரிச்சுட்டு ஓரளவுக்கு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பசங்க எந்திரிச்சிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும். பசங்களை வச்சுட்டு தான் இந்த வேலையை செய்யணும். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்க குட்டீஸை வச்சு அதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதனால் தூங்க வச்சுட்டு தான் பொறுமையாக இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருந்தேன். அப்புறம் க்ரௌனும் ஓரளவுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும் போதே 1 மணி ஆகிடுச்சு.